வாசிப்போம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஏசாயா சொல்கிறாரு, நீங்களும் நானும் தான் அற்புதம் சொல்கிறார். அற்புதமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு அற்புதங்களாக இருப்பது மாத்திரமல்ல, நமக்குள்ளே ஒரு அற்புதங்கள் நடக்க வேண்டும். அதற்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் 1ஆம் தேதி சொல்லும் பொழுது இதில் 3 செய்திகளை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது செய்தி பரிசுத்தம், 2வது கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறது, 3வது தான் என்னது? அற்புதம். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியிலே அருமையிலே பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு வந்த காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த தலைப்பிலே இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசை கொண்டு உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வந்திருக்கிறேன். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கள் பிடிச்சு ஜெபிக்கலாம். வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரமுள்ள நல்ல தகப்பனே, வாசிக்கப்பட்டது வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக உடைய மகத்துவமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வருஷத்தை துவக்கி 7 மாதத்தை முடித்து விட்டோம். இப்போ 8வது மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 8வது மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டால், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தின்படியே செய்ய வல்லமையுள்ளவர். இது 7 மாதங்களும் தேவன் ஒவ்வொரு மாதத்திலும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். இது 8வது மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தேவசபத்தில் வந்திருக்கிற வேளையில் கர்த்தர் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்வேன்னு சொல்றார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறுவலை எங்க சொல்லிக்கிறது. இந்த யோசுவா 3:5 கடைசி பகுதியை பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கடைசி பகுதி. எப்போ அற்புதம் செய்வாரா? நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் சொல்றார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் தெல்ல தெளிவாக ஆண்டவருடைய ஆவியானவர் மோடு கூட சொல்கிற காரியத்தை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள், ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நம்முடைய கையின் கிரிகளாக இருக்கலாம், சரீர பிரகாரமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லையே, அடுத்து நான் எதிர்பார்க்கிறபடி இல்லையே என்றெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். சில காரியத்தில் தேவன் நடத்துகிற வழி வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் நானும் விரும்புகிறபடி சில வழிகள் இருக்காது. வேதத்தில் வாசிக்கிறோம், அருளே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல அப்படின்னு பார்க்கணும். அப்படியெல்லாம் சொல்லுகிற ஆண்டவர் நாம் நினைக்கிறபடி, சிந்திக்கிறபடி, எதிர்பார்க்கிறபடி சில காரியங்கள்
நடக்காமல், நடைபெறாமல், கூடாமல் இருக்கலாம். அதை இப்போ என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன்? அற்புதங்களை செய்வேன் அப்படி சொல்றார். அதற்கு நடுவில் நின்று அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யனா, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் என்ன செய்வார்? செய்வார். எல்லாமே அவர் செய்வார் சொல்லி நம்ம பல சமயத்தில் நின்று விடுகிறோம். அதாவது மனம் திரும்புதல், விசுவாசம், மனம் திரும்புதல், பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுதல், பாவங்களை விட்டு விலகி வாழ்தல், மாத்திரமல்ல என்னை பரிசுத்தப்படுத்தி வாழ்தல், இதெல்லாம் நான் செய்யணும். நான் செய்வேனா எனக்காக அவர் செய்ய வேண்டியது என்ன செய்வார்? செய்வார். இன்னும் சொல்லப்போனால் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு என்ன செஞ்சார்? முடிச்சு வச்சிருக்கிறார். அதை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கடந்த 2 நாட்கள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும், நாம் அவருடைய புத்தர்களாக, அவருடைய சுதந்திரவாளியாக அவரை போல மாற்றப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருக்குரியதெல்லாம் நமக்கு தான். அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே நமக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் அல்ல. அப்படி இருக்கிற சமயத்தில் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். அவர் எவ்வளவேனு பாவம் இல்லாதவர். பிரைஸ் தி லார்ட். அவர் எவ்வளவேனு பாவம் இல்லாதவர், இன்னும் சொல்லப்போனால் மகா பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது யார் செய்வா? யாராவது நமக்கு செய்து காட்டுவாங்களா அப்படின்னா, நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உள்ளத்தை அல்லது உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வாசிக்கிறோம், அந்த 5ஆம் வசனத்தில் அருமையிலே அந்த முன் பகுதியில் நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். போதும். யோசுவா நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னானா? என்ன சொன்னான்? ஜனங்களை நோக்கி உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். இப்போ நம்முடைய செய்தியின் தலைப்பதை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அல்லது பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. அதை எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலிருந்தே, அருமையிலே ஏன் 7ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆரம்பித்து வருவார். அதில் 9ஆம் அதிகாரம் முதல் கடைசி அதிகாரம் வரைக்கும் அருமையிலே பரிசுத்தத்தின் ஆழத்துவத்தை அதிகமாய் வலியுறுத்தி பேசுகிறதை பார்க்க முடியும், எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். அதை குறிப்பாக அருமையிலே இயேசு ஏன் பாடுபட்டார், ஏன் பலியானார், ஏன் இரத்தம் சிந்தினார், ஏன் மரித்தார், ஏன் சிலுவையை சுமந்தார் என்பதெல்லாம் அவர் எபிரேயர் சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக ஆகும்படி அல்லது பரிசுத்தத்தை சுதந்தரிக்கும்படி அவர் நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார் பார்க்கும். இப்படி எழுதி வருகிற பகுதியில் தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த 12ஆவது அதிகாரத்தில் 10ஆவது வசனத்தில், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அதை வாசிக்கிறோம். அவர்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அங்க சொல்றாரு அருமையிலே 10ஆம் வசனத்திலே, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி. இங்க 14 வாசிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. யோவான்ல வாசிங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு என்ன செய்தான்? வரமாட்டான்னு சொன்னார். ஆனால் எபிரேய ஆக்கியம் சொல்லும் பொழுது, வந்தாலும் அவர் தரிசிக்கணும்னு சொன்னால் என்ன ஹேபிட் வேணும்? பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இப்போ அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமாக வாழ்கிறது மூலமாக,
தேவனுக்காய் காண்பிக்கிற எல்லா கிரிகள் மூலமாக நம்முடைய தேவனை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தரிசிக்கிறோம். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஆமாம். நான் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனோடு கூட இடைப்படுகிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அருமலை தேவனுக்காக நாம் பாராட்டுகிற எல்லா காரியத்திலும் நம்முடைய ஆண்டவர் இன்னார் என்று நாம் அறிகிறோம், தரிசிக்கிறோம், உறவாடுகிறோம். ஆனால் அதற்கு மேலாக இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை பூரணமாய் தரிசித்து அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்ய வேணுமானால் அவர் விரும்புகிற குணங்களிலே, சுபாவங்களிலே, தன்மையிலே மிக முக்கியமாய் பிரதானமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. அதனால தான் யோசுவா சொன்னார், அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கணும், அவர் உங்கள் நடுவில் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை என்ன செய்ய முடியாது? கர்த்தரை தரிசிக்க முடியாது. இப்படி தொடர்ந்து எபிரேய ஆக்கியர் பல காரியத்தை எழுதி வருகிறார். 13வது இடத்துல வரும் பொழுது 13ல் 12வது வருஷம் நினைக்கிறேன். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். பார்த்தீங்களா? 9ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய பாடுமரணங்களை குறித்து, சிலுவை காரியங்களை குறித்து எழுதி வருகிறார். எழுதி வருகிறவர் இந்த கடைசி அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இங்கே இப்படி சொல்கிறார், அவர் ஏன் பாடுபட்டார், எதற்காக பாடுபட்டார், எதற்காக இரத்தம் சிந்தினார், எதற்காக உயிரை கொடுத்தார், நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார், எதற்காகவா? அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். அல்லேலூயா. நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இன்றைக்கு அவருடைய பாடுமரணத்தை நாம் நினைவு கூறுகிற ஒரு ஆராதனை ஆராதிக்கிறோம். அப்போ எதற்கு பாடுபட்டானே தெரியாம நம்ம ஆராதித்தோன்னா இல்லை, பிரயோஜனம் இல்லை. சுத்திகரிப்பு கூட்டம் எதற்காக வைக்கிறோம் அப்படின்னா நேற்றுக்கு தெளிவாக சொன்னேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒருவேளை தேவ சமூகத்தில் சில நினைப்பாங்க, நான் தான் அனுதினமும் ஆண்டவர் சமூகத்தில் என்னை பரீட்சித்து பார்க்கிறேன், சோதித்து பார்க்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன், அப்படி வாழ்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் மாதத்தில் ஒரு முறை இந்த அப்பம் பிட்குதல், இந்த ராபோஜன ஆராதனை அனுசரிக்கிற நாளில் உணர்வில்லாதவர்களாக, அதனுடைய உண்மை தத்துவம் இன்னதென்று அறியாதவர்களாக நாம் அனுசரிப்போமானால் அது பிரயோஜனமில்லை. அனுதினமும் நம்மை அலசி பார்க்கிற நாம் மாதத்தில் அந்த முதல் வாரத்தில் தேவ சமூகத்தில் ஏன் அப்பத்தை பிட்கிறோம், ஏன் திராட்சசத்தை பானம் பண்ணுகிறோம், அதனுடைய ரகசியம் என்ன என்பதை பூரணமாய் அறிந்து உணர்ந்து அறிக்கையிட்டு அருமலை அதில் அனுசரிப்போமானால் அதனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம நினைச்ச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அந்த காரியத்தை தான் இந்த 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அந்தப்படி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். அப்ப இயேசு ஏன் பாடுபட்டார்? ஏன் பாடுபட்டார்? என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக. அந்த வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இங்க ரெண்டு காரியத்தையும் சொல்லப்படுது. சொந்த ரத்தம், அந்நிய ரத்தத்தினால் அல்ல, மிருகத்தின் ரத்தத்தினால் அல்ல, பறவைகளின் ரத்தத்தினால் அல்ல, பாவமில்லாத மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாயிருக்கிற அவர் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்டு கொண்டார். அதற்காகவே பாடுபட்டார், அதற்காகவே ஜீவனை கொடுத்தார். எதற்கு அப்படின்னா உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அதனால இந்த அப்பமிட்கள் ஆராதனை வழக்கத்தின்படியோ பாரம்பரியத்தின்படியோ நாம் செய்து நிறைவேற்றி விடாதபடி, பிரைஸ் தி லார்ட், அருமலே இதனுடைய சீரியஸ் உண்மை தத்துவத்தை சரியாய் உணர்ந்து எனக்காக பாடுபட்டாரே, எனக்காக அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டதே, அவருடைய கடைசி சொட்டு ரத்த வரையில் பூமியிலே சிந்தினாரே, எவ்வளவேனும் பாவமில்லாத அவர் எனக்காக என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக
எனக்காக அவர் பாவமானார். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இப்படி சொல்ற பாருங்க, 4வது அதிகாரம் நினைக்கிறேன், யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Praise the Lord. இங்கே அவர் பாடுபட்டதை பார்க்கிறோம். இப்போ நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்தணும்? யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். அல்லேலூயா. இருமனம் உள்ளவர்களே, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தம் பரிசுத்தப்படுத்துங்கள். அங்க சொல்றாரு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம எப்படி தேவனிடத்தில் சேர வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நம்மை ஐக்கியப்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தமுள்ளவர். உங்களை பரிசுத்தமாகும்படி அவர் பாடுபட்டார், இரத்த சிந்தனா, உயிரை கொடுத்தார். அப்போ அவரிடத்தில் சேரும் பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்துவார். 1 பேருக்கு நிறுவத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. போதும். அங்க என்ன வாசிக்கிறோம்? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. இதைத்தான் கடந்த 2 நாளும் நாங்கள் பார்த்தோம். அங்கே இருதயத்தில் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக வேண்டும் பார்க்கிறோம். அதே பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியா சொல்றதை பார்க்கிறோம். 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் போதும். இங்கே எங்க பரிசுத்தம் பண்ண வேணுமா? இருதயங்களில். இதைத்தான் அருமையிலே யாக்கோபும் சொல்றார், தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்கிறார். அவர் இருதயத்தில் என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணுங்கள். இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுகிறதா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதைத்தான் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பார்த்தோம். இதே பேதுரு 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியா சொல்றது பார்க்கிறோம். 3:11 இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். திருவாசிங்க. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொரிந்தியர் 2:7 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கும். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இந்த வசனத்தில் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கு. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட என்ன செய்யணுமா? பூரணப்படுத்த கடவோம். இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்கிற வார்த்தைகளை, வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். இங்கே பவுல் கொரிந்திய சபைக்கு முதல் 6 அதிகாரங்களிலையும், அருமலே நீங்களும் நானும் தேவனுடைய பாண்டம், தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆலயம், தேவன் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் என்று சொல்லுகிற பல காரியத்தை எழுதிவிட்டு 7வது அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முதல் 6 அதிகாரங்களை சொல்லுகிறார். உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தங்கள் என்னன்னு சொன்னா, நீங்கள் நான் இந்த உலகத்தில் உலகத்தார் அல்லாதவர்களாக, தேவனுக்கு உரியவர்களாக நாம் ஆண்டவருக்கென்று வாழ்ந்தோமானால் நிச்சயமாய் உங்களை என்னிடத்தில், நான் இருக்கிற இடத்துல என்னோடு கூட நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி
நிரந்தரமாய் உங்களை என்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன் சொல்கிற காரியம் தான் 6 அதிகாரத்தில். அதை சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, நீங்கள் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும். அப்போ அசுத்தம் என்பது மாமிசத்திலும் இருக்கிறது, ஆவியிலும் இருக்கு. எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுத்திகரிப்பு என்பது, பரிசுத்தம் என்பது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உருவாக்க முடியாது. இன்னும் நல்லா சொல்ல போனால் ஆண்டவரும் கூட உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னாலும் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சில பிள்ளைகளை சில பெற்றோர்கள் குளிப்பாட்டுவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதாவது காலில் போட்டு குளிப்பாட்டும் போது இவங்க எப்படி தான் உருட்டி பரட்டி இப்படிலாம் என்னென்ன சோப்பு போட்டு சீக்கா போட்டு கண்ணில் மிளகா பொடியை போட்டு அரைக்கினா கூட அந்த பிள்ளை என்ன செய்யாது, ஓடாது, கத்தும், அவ்வளோதான். அதே பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சுன்னா அப்போ உங்கள் இஷ்டப்படி அந்த பிள்ளையை என்ன செய்ய முடியாது, குளிப்பாட்ட முடியாது. இப்போ உள்ள பிள்ளைகள்லாம், இப்போ எங்கள் பேரம்பேத்திகளை மாதிரி சாரணும் தேடன் மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற சோப்பு, அவங்க சொல்கிற மாதிரி தான் குளிப்பாட்டணும், அவங்க சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் என்ன செய்யணும் போடணும், அப்படி வந்துடுவாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் அப்படி கிடையாது. இப்போ எதுக்காக சொல்கிறேன், ஒரு பிள்ளைய சரியாக உள்ளும் புறம்பும் காது ஓட்டை மூக்கு ஓட்டை இப்படிப்பட்ட இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணனா அந்த பிள்ளை பூரணமாக அந்த தாய்க்கோ அல்லது குளிப்பாட்டுகிற தகப்பனுக்கோ அந்த மூத்தவர்களுக்கு கம்ப்ளீட் ஒப்பு கொடுத்தாதான், அர்ப்பணித்தாதான் அவங்க விரும்புகிறபடி அந்த பிள்ளையை நினைச்ச முடியும், சுத்தப்படுத்த முடியும். இல்லைன்னா அது சில குல்மால் சில குறும்பு பண்ணும். இங்கெல்லாம் தொடக்கூடாது, இங்கெல்லாம் நீங்கள் தேய்க்கக்கூடாது, இங்கெல்லாம் சோப்பை போடக்கூடாது, இங்கெல்லாம் அதை பண்ணக்கூடாது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுற பழக்கம் இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த குளிப்பாட்டுற காலத்தில் என்ன செய்வாங்க, நல்லா உச்சிலேருந்து அப்படியே டப்புன்னு அடித்து எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் இப்படி போட்டு இந்த காதில் கொஞ்சம் ஊற்றுவாங்க, இந்த காதில் கொஞ்சம் ஊற்றுவாங்க, அப்புறம் தொப்புளில் ஊற்றுவாங்க, மூக்கில் ஊற்றுவாங்க, அதுமாதிரி கண்ணில் ஊற்றுவாங்க. இப்படிலாம் இப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊற்றி பாருங்களேன், ஒரே தட்டி விட்டு ஓடி போயிடும். அப்போ அந்த நாட்களில் அப்படி ஊற்றி அதுக்கு ஒரு குளிர்ச்சியை, ஹீட்டு, உடம்புடைய சரீரத்துடைய உஷ்ணத்தை போக்குவதற்காகவும் சில இடத்துல இருக்கிற அசடுகள் அழுக்குகள் முழுமையாய் மாற்றப்படுவதற்காகவும் அந்த நாட்களை அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறாங்க. அதற்கு அந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகள், ஏன் பெரிய வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் முதற்கொண்டு அந்த காலத்தில் பூரணமாய் தங்களை ஒப்பு கொடுத்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படி தான் குளிப்பாட்டுவாங்க, இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ அவர்களும் விரும்புகிறபடி அந்த பிள்ளைக்கு சரியான அந்த வைத்திய முறைமையின்படி சில காரியத்தை செய்து நன்றாய் ஆரோக்கியமான உடம்புக்கு ஏதுவாக அதை சுத்தப்படுத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படியோ அதுக்கு ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் என்னுடைய காரியம் என்னென்னா, சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சா பூரணமாக அர்ப்பணிக்கணும். ஏன் வயதான பெட்ரிட்டனாக இருக்கிற சில ஆட்களை பார்த்தீங்கன்னா அவங்க கூச்சப்படுறது வெக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ சம்பூரணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது தான் பரிபூர்ணமான சுத்தப்படுத்துதல் என்பது என்ன செய்ய முடியும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நான் இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகளில் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய சரியான அர்த்தம் என்னென்னா, பரிசுத்தப்படணுங்கிற ஒரு மிகுந்த ஆவல், அந்த ஆசை விருப்பம் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். ரெண்டாவது, அதற்கான செயல்பாட்டை நாம் பலவீனமானவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். சில காரியத்தில் பலவீனத்து நிமித்தம் விழுந்து போய்விடுகிறோம். அப்போ அங்கே பலப்படுத்துகிற ஒருத்தர், அதைத்தான் கடந்த 2 நாட்களும் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பலத்தை கேட்கணும். ஆண்டவரே என்னை என்ன செய்யும், பரிசுத்தப்படுத்துங்க, என்ன உங்களுடைய கையில் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். இப்போங்க நான் வாசித்து பாருங்க, இந்த கொரிந்தியர் நிருபத்தில் மாமிசத்தில் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும்.
ரோமர் கழுவத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உடைய ரட்சிப்பு நிறைவேற அனுதினமும் பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்தம் என்பது திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துடாது. ஏதோ ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போனாங்களா பரிசுத்தம் வந்து நினச்சக்கூடாது. இப்போ நான் தவறாக சொல்லவில்லை. நாம் ஒரு ஆவிக்குரிய மேன்மையை வெளிப்படுத்துறதுக்காக ஒயிட்டு மாதந்தோறும் கட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். இதில் பரிசுத்தம் வந்துடும் ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் விலகுன்னு சொல்கிறேன், ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பவுல் சொல்லும் பொழுது மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களை சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். நான் நேற்றுக்கு கொஞ்சம் தெளிவாக, நேற்றுக்கு பிரசங்கமே பண்ணலை, ப்ராக்டிக்கலான சில காரியத்தை சொன்னேன். நேற்றுக்கு மாலையில் சல்லடை கதையை சொன்னேன். அனுதினமும் நம்ம பரிசுத்தப்படுத்துகிற உண்மைதான். அதுபோல ஒரு அருவாவோ ஒரு கோடாரியோ ஒரு கூர்மையாக்கப்பட்ட கடப்பாறையோ ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த ஆயுதங்கள் அருமையிலே நன்றாய்த்தான் இருக்கும். ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு 15 நாட்களுக்கு அந்த கருவினுடைய உபயோகத்துக்கு தகுந்தபடி அது கண்டிப்பாக இரும்பு பற்றைக்கு 15 நாளுக்கு ஒருக்கோ, ஒரு வாரத்துக்கு ஒருக்கையோ, ஒரு மாதத்துக்கு ஒருக்கையோ போகணும். அங்கே அக்னியில் அதை என்ன செய்ய வேண்டும்? தளரிடப்பட வேண்டும். அதற்கப்புறமாய் அதை தட்டி கொட்டி கொருவாயான சூழ்நிலையெல்லாம் சமப்படுத்தி அதை ராவி கூர்மையான ஆயுதமாக மாற்றுவதற்கு அதனுடைய வேலைப்பாடுக்கு தகுந்தபடி பற்றைக்கு அது கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். பிரைசலால் போகாதபடி அந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினால் முழு சரீர வல்லமையே அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? செலவழிக்க வேண்டியிருக்கும். அது மாத்திரமல்ல, ஃபினிஷிங் என்கிற அந்த முடிவு முற்றுப்பெறுகிற காரியம் கொருவாவாக அரைகுறையாக பூரணப்படாத நிலைமையில் தான் என்ன செய்யும்? இருக்கும். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்த மாமிசத்தில் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்கி சுத்திகரிக்கப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அதோடு கூட வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ எதுக்கு உபவாச கூட்டம் வைக்கிறோம்? நம்ம கொஞ்சம் தனித்து தேவ சுபத்தில் என்ன செய்ய, நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க. தனியாக ஒரு ஜபம் எதற்கு? ஒரு உபவாச ஜபம் எதற்கு? ஒரு காத்திருந்து செப்பரேட்டாக இருக்கிறது எதற்கு? நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து, என் ஜப வாழ்க்கை சரியாக இருக்குதா, வேத வாசிப்பு சரியாக இருக்குதா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை சரியாக இருக்குதா, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ந்திருக்குதா, தேர்ந்திருக்குதா, அல்ல அதே ஸ்டேஜில் இருக்குதா என்கிறதை அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட தனிப்பட்ட ஜபம், உபவாசம், அருமையிலே தேவனோடு கூட காத்திருக்கிற அனுபவம் எல்லாம் அதுக்கு தான். அல்லேலூயா. அதனால் இது ஒன்றுமே செய்யாமல் நம்ம பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை இஷ்டம் போல் வந்துட்டு இஷ்டம் போல் போகிறேன்னு சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் விசுவாசி பட்டியலில் இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய சபையில் பெரிய ஆட்களாக நிற்கலாம், பெரிய பெரிய காற்றை செய்யலாம், நல்லது தான். ஆனால் மாமிசத்தில் ஆவியிலும் உள்ளான எல்லா அசுசையும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொள்வது மிக மிக முக்கியம். சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்ய வேண்டும்? பூரணப்படுத்த வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் முடிகிற காரியம் கிடையாது. அதே போல் பரிசுத்த ஜீவியமும் ஒரு நாளில் முற்றுப்பெறுகிற காரியம் கிடையாது. சரியாக சொல்லுவேனால், நீங்கள் பூரணமாக பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை இங்கே வச்சிருக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பூரணமாக பரிசுத்தப்படுத்திட்டா எடுத்துக்கோ. சில ஆட்கள், சில நல்ல பரிசுத்தவான்கள் திடீர்னு இறந்து போனாங்கன்னு சொல்லி கவலைப்படுவாங்க, அழுவாங்க, கதறுவாங்க, கத்துவாங்க. அப்போ ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு, இப்படி பேசக்கூடிய வாய்ப்புகள் தான் கர்த்தர் பூரணப்படுத்திட்டார், எடுத்துக்கிட்டார். அடுத்து இருந்தால் ஒருவேளை அவருடைய பரிசுத்தத்துக்கு கேடாக வந்துடலாம், பக்திக்கு கேடு வரலாம், அல்லது அவருடைய விசுவாச வாழ்க்கைக்கு கேடு வரலாம். யாருக்கு தெரியும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசி அப்படின்னா தூசி துப்பட்ட சில வீட்டை பூட்டியே போட்டிருக்கீங்கன்னு வைங்க மாதக்கணக்காக. அதுக்கப்புறம் போய் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து திறந்தீங்கன்னா அந்த வாசலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா
உங்கள் தலையெல்லாம் பூத்து குலுங்கும். என்னது? ஒற்றை இருக்கும். உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு அசுத்தமானது. அது பார்த்தா ஒரு பெரிய எதையோ போட்டு அடைச்ச மாதிரியா இருக்காது. ஆனால் நூலாம்படை போல தூசிகள் அது அந்த அறையை முழுவதுமாய் கெடுத்து விடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பகிரங்கமான பாவமெல்லாம் நான் செய்யலைங்க, பகிரங்கமான குற்றமெல்லாம் செய்யலை, பகிரங்கமான துன்மார்க்கமான காரியங்கள்லாம் என்கிட்ட இல்லை, நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி மிதந்து விடக்கூடாது. அதுக்குத்தான் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், மாமிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசி அப்படிங்கிற தூசி துப்பட்டை. ஒரு ஹாலாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ கொஞ்சம் ஒற்றை தூசி தட்டுனீங்கன்னா தான் அந்த வீடு சுத்தமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சின்ன சின்ன ஒற்றை தூசி அங்கங்கே ஜன்னல்லையும் முக்கலையும் மூலையிலையும் கிடக்கும். நீங்கள் குடிக்கிற பானங்களில் சாப்பாட்டில் அது அப்பப்போ பொத்துன்னு என்ன செய்யும்? விழும். அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? சாப்பிட வேண்டியிருக்கும். அப்போ ஆரோக்கியத்துக்கு பதிலாக அருமையிலே வியாதியைத்தான் நாம் பொருளாக சம்பாதித்து கொள்கிறோம். அதே போல் நம்முடைய பரிசுத்தமாகுதல் என்பது ஒவ்வொரு நாளும் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இது யாரோ ஒருத்தர் சுத்தப்படுத்துவார் நினைக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆழத்துவமான காரியமாய் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். உங்களை நீங்களே என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த பண்ணி கொள்ள வேண்டும். யாரோ எனக்கு பரிசுத்தப்படுத்துவார்கள் என்பதல்ல, உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். லேவியராகமத்தில் வாசிக்கிறோம் 20வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20:8. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். போதும். 21:8 வாசிங்க. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக. அதுல 15 வாசிங்க. அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆகாமல் இருப்பானாக. நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த லேவியராகமத்தில் சொல்கிற இன்னொரு அதிகாரம் கூட வசனம் கூட வாசலாம் 31:3 நினைக்கிறேன். 13 லேவியராகமம் 31:13. சாரி, 21:15 வாசிங்க. 21:15. அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்பானாக. நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறோம்? அதாவது கர்த்தருடைய வார்த்தை அவன் என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது. 20:8 தான் வாசிக்கிறோம். 20:8. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இங்கே என்ன வாசிக்கிறேன்னா, கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை அதிகமாய் வாசித்து தியானித்து அதன்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும் அப்படின்னு பார்க்கும். அப்புறம் வேத வசனமே சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து, அக்கிரமத்தை குறித்து, அநியாயத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்தும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்த உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தபடி கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்காத மனுஷன் ஒரு நாளும் பரிசுத்தப்படவே முடியாது. நான் வாசிக்கிறேன், 1ஆம் சங்கத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிட்டு அவனுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். 119ஆம் சங்கத்தில் 176 வசனத்திலும் கர்த்தருடைய வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. அந்த கற்பனை தான் நம்மை சரியான வழியில் என்ன செய்யும்? நடத்தும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தப்படுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வசனமே நம்ம என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசித்து பாருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு போதும் போதும் போதும். அங்கே என்ன வாசிக்கிற மாதிரி வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நாளை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும் அப்படின்னா, அருமலே முதலாவது நான் பரிசுத்தப்படணும் அப்படிங்கிற ஆசை விருப்பம் இருக்கணும். அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக அர்ப்பணிக்கணும். இருதயத்திலே பரிசுத்தப்பட வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட அங்கே உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும். அடுத்தபடி பார்க்கிறோம், நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், விருத்தியாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவ சித்தம் என்பது. எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தருடைய பிரதானமான சித்தம் என்ன அப்படி கேட்டால், நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இழந்து போகிறதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். எதை இழந்துட்டான் அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் தேவத்துவத்தை இழந்து போனான். தேவத்துவம் என்ன? பரிசுத்தம். அவர் யாரு? பரிசுத்தர். அவரோடு கூட இருக்கிற அந்த தன்மையை அவன் இழந்துட்டான். அதை திரும்ப கொடுக்கறதுக்கு தான் இயேசு மனுஷனாக வந்தார். அதற்காகத்தான் பாடுபட்டார், அதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார், அதற்காகத்தான் உயிரை கொடுத்தார், அதற்காகத்தான் உயிர் தெழுந்தார், அதற்காகத்தான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள அவரோடு கூட நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரும்ப வரப்போறார். அப்போ அவருடைய சித்தம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். எபிரேய ஐக்கியம் சொல்லும் பொழுது 7வது அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன், 26 நினைக்கிறேன். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தோருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். போதும். அங்க வாசிக்கிறோம், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் வானங்களிலே உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ளவர்களாய் அவரோடு கூட ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்த 1 பேருக்கு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய சித்தம் அல்லது அவருடைய கட்டளை, அவருடைய விருப்பம் என்று சொல்லலாம். 1 பேர் 1:15 வாசிக்கிறோம். 15-16 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆமென். அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம் 15 வசனத்துல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர். அப்புறம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமுள்ளாய். இதுதான் தேவ சித்தம். மத்திய சுயத்தில் ஆண்டவராய் இயேசுவான்னு சொல்றதை பாருங்க. 5வது அதிகாரம் 48வது வசனம். மத்தேயு 5:48. ஆமென். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். அப்ப நாம தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு விருப்பமாயிருந்தா, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன? நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கு. ஏன்? அவர் பரிசுத்தர்.
அவரோடு கூட இருக்கணும்னா நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரோடு கூட நினைச்ச முடியும், இருக்க முடியும். அதனால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் எப்படி இருங்க, பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை நினைச்ச முடியாது, தரிசிக்க முடியாது. இதைத்தான் லேவியராகமம் 20 அதிகாரம் 7-8 வாசித்தோம். 7-8 திரும்ப வாசிங்க. லேவியராகமம் 20:7-8. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கே தெளிவாக சொல்லப்பட்டது. இப்போ தேவ சித்தம் இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா யாரோ எதுக்கோ சொன்னாங்க என்பதல்ல, யோசுவா சொன்னார் என்பதல்ல. பிரதானமான திட்டம், சித்தம், அல்லது இப்படி சொல்லுவேனால் அவருடைய கட்டளையா தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான். அது கர்த்தருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தை கட்டட முடியும் என்பதை தெளிவாய் வாசிக்கிறோம். லேவியராகமம் நீங்கள் முழுமையாய் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு பலிகளை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய காரியங்களை குறித்து தெளிவாய் சொல்லியிருக்கும். 11வது அதிகாரத்தில் வரும் பொழுது 45 வசனம் நினைக்கிறேன், 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென். அதே மாதிரி 19, 20, 17, 18 அந்த அதிகாரங்கள் எல்லாம் லேவியராகமம் முழுவதும் பரிசுத்தமாக்குதலை குறித்தும் பரிசுத்தத்துக்காக பலியிடப்படுகிற காரியத்தை குறித்தும் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்தும் லேவியராகமத்தில் அதிகமாக எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நம்மை பரிசுத்தம் பண்ண ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்தத்துக்கு என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். கொலோசியர் நிருபத்தில் கொலோசியர் 1:21 இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்போஸ்தலர் பவுல் கொலோசை சபைக்கு இந்த பாடு மரணத்தை மறுபடியும் நினைப்பூட்டி எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க திரும்ப. முன்னே எப்படி இருந்தோமா? அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். அவருடைய பாடு மரணத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவர் சிந்தின இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதை விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரோடு கூட அதான் நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், இருதயத்தில் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரையும் அவருடைய பாடு மரணத்தையும் அவருடைய இரத்த சிந்துதலையும் அவர் நமக்காக பலியிடப்படும்படியாக ஜீவனை கொடுத்த காரியத்தையும் அறிந்து அறிக்கையிட்டு விசுவாசித்து அந்த காரியத்திலே நம்மை ஐக்கியப்படுத்துவோமானால் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த காரியம் நமக்கு பாக்கியமாய் கிடைக்கும். அல்லேலூயா. அதைத்தான் 1 யோவான் நிருபத்தில் நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம் வரைக்கும் அருமல்லே நம்முடைய பாவங்களை குற்றங்களை அறிக்கையிட்டால் பாவம் மன்னிப்பு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவத்தை மாத்திரமல்ல நம்முடைய சாபத்தையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கொலோசியர் நிருபத்தில் அருமல்லே நமது தெளிவாய் வாசித்த இப்பொழுது அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் பவுல் தெசலோனிக்கேயருக்கு பரிசுத்தத்தை குறித்து எழுதி வருகிற பவுல் 5 அதிகாரம் 23, 24 வசனத்தில் இப்படி சொல்வதை பார்க்கிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. 23 வருஷத்துல என்ன சொல்றாரு பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்ப நம்ம அப்பத்தை பெற்று திராட்சசத்தை பானப்படுகிறோம். எதற்காக? இந்த காரியம் நிறைவேறுவதற்காக. அப்ப நம்மளே ஆவி, ஆத்துமா, சரீரத்துல ஏற்கனவே சொன்ன எல்லா அசுத்தையும் நீங்க சுத்திகரித்து கொரிந்து கழுவோம். 2 கொரிந்தியர் 7:1 சொன்னார், மாமிசத்தில் ஆவியிலும் இருக்கிற அசுத்தை நீங்க சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோட என்ன செய்வோம்? பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவும். இது நம்ம தான் செய்யணும். யாரோ ஒருத்தர் செய்வார் என்று சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், முற்றிலும் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக நீங்களும் நானும் இன்னார் என்று அறிந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் நமக்குரியது அல்ல. நம் கொரிந்தியர் 6 வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் சரீரமான தேவனாலே பெற்றும் தேவன் தங்கி இருக்கிற பரிசுத்தாவிய ஆலயம். இது கிரயத்துக்கு கொள்ளப்பட்டது. இந்த சரீரத்தினால ஆவினால தேவனை. அப்ப நம்ம சரீரம், ஆவி, ஆத்துமா எப்படிப்பட்டது என்கிற உள் உணர்வு இருக்குமானா நம்ம எல்லா அசுசி நீங்க சுத்திகரிக்கப்பட்ட, பரிசுத்தப்படுத்தப்பட்ட, முற்றிலுமாய் பூர்ணமாக்கப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம அர்ப்பணித்து வாழ முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா எல்லா கிறிஸ்தவங்களும் போல நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், நல்லா வார்த்தை கேட்குறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், எல்லாம் நன்றாய்த்தானே இருக்கிறோம். சரிதான். ஆனால் அதற்காக அல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது. தேவனுடைய சுத்தம் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்தி பரிசுத்தமில்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிப்பதில் என்ப அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு தான் இந்த வெளிச்சம் நமக்கு கிடைச்சது. இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மீட்பர், இயேசுதான் எனக்கு எல்லாம் என்கிற வெளிச்சம் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குவதற்காக கிடைக்கப்பட்டது ஒழிய வேற ஒன்றுக்கு அல்ல. அல்லேலூயா. அதை சரியாய் நாம் செயல்படுத்துவோம்னா நிச்சயமாக அந்த தெய்வ பயத்தை பூர்ணப்படுத்தப்பட முடியும். யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வருஷம் நீங்களும் நானும் பரிசுத்தமாகணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விண்ணப்பம் பண்ணுகிறாராம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அங்க வாசிக்கிற 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். இப்போ இயேசுவானவர் நீங்களும் நானும் பரிசுத்தமாகும்படி ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியான காரியம் தான். ஆண்டவர் நீங்களும் நானும் வசனத்தினாலும் பரிசுத்தாவியானவரினாலும் அவருடைய பாடு மரணத்தினாலும் பரிசுத்தமாகும்படி அவர் உங்களுக்காக எனக்காக செய்றாரு, ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, அவர் ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே. ஏசாயா 6 அதிகாரத்தில் 3 முதல் 7 வசனம் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். லேவியராமம் 11 அதிகாரம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் 44, 45 வசனங்களில் அவர் தான் பரிசுத்தர் என்று சொல்லி. யோவான் சுவிசேஷம் 8:46 வாசிக்கிறோம் அவர் தான் பரிசுத்தர் என்று சொல்லி. 1 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் தான் பரிசுத்தர் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இவைகளெல்லாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் பரிசுத்தம் ஆவதற்கு
நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? 2 பேருக்கு நிருபத்தில் 2 பேதுரு 3வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் வாசிக்கலாமே. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவருமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். போதும். அங்கே வாசிக்கிற 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உறுதி போகும், பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படிப்பட்ட இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதில் கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நடக்கிற நிறைய காரியங்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் கொடூரமான அழிவுகள் நடக்கும். தண்ணினால, தீயினால, பூமி அதிர்ச்சினால. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுத்த களங்கள், திடீர்னு சொல்லி யுத்தங்கள். இவைகளெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாள் சமீபம் என்பதை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபம் என்பதை இது அறிவிக்கிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் என்று சொல்லி நிற்க வாய்ப்பு கிடையாது. இது கொடூரமான பயங்கரமான அழிவுகள், நாசங்கள், மோசங்கள், மனுஷனுடைய இருதயத்தை அப்படியே கலங்க பண்ணுகிற, இது எப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு விடை தெரியாமல், விடுதலை தெரியாமல் நிற்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாசப்படியில் வந்து விட்டார் என்கிற சத்தம் கேட்கிற காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். வேதத்தில் வாசிக்கிறோம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதமாயிருக்கிறார். அவர் அதற்காக பொறுமையாயிருக்கிறார், அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் தாமதமாயிருக்கிறார். ஆனால் அன்பானவர்களே, இந்த காரியத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. சரீரத்திலும் ஆவியிலும் மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வருஷத்தில் 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 11ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 14 வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இங்கதான் சொல்லப்படி 9ஆம் வசனத்துல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல், புறஜாதிகள் மேல் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட என் மேல் அவர் எப்படி இருக்கிறாரு? நான் இங்க இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் நானும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று தேவன் நம்மேல் விருப்பமுள்ளவராய் தாமதமாயிருக்கிறார். எனவே பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. முழங்கால் பண்ணிடுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கிறபடினால பேசப்பட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கத்தை மேம்படுத்தலாமே.